எண்ணும் எழுத்தும். கரும்பலகையை பாருங்க, இங்க என்ன இருக்கு? ஆ மட்டுமா இருக்கு? இருக்கு. சரி, ஒரே அளவுல இருக்கா? எப்படி இருக்கு? கொஞ்சம் சின்னது, ரொம்ப பெருசு, கொஞ்சம் ரொம்ப சின்னது, அப்படி இருக்கா? சரி, ஒரே வண்ணத்துல இருக்கா? நிறைய வண்ணத்துல இருக்கா? வண்ண வண்ணமா இருக்கு இல்லையா? சரி, இப்போ நீங்க உங்களுக்கு எந்த வண்ணம் பிடிக்குதோ, எந்த அளவு பிடிக்குதோ, அங்க அது மேல கைய வச்சு இப்படி எழுதிட்டு போய் உட்கார்ந்துடலாம். தாரணி வாங்க வாங்க. இதுல எந்த எழுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? கிட்ட வாங்க பாருங்க. இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது? தொட்டு காமிங்க. அதுவா? அது மேல எழுதுறீங்களா? எழுதுங்க எழுதுங்க. நீங்க ஒரு தடவை கை தட்டுங்க தாரணிக்கு. வேற யார் எழுதுறீங்க? அக்ஷயா எழுதணுமா? வாங்க. அது என்ன எழுத்துமா? ஆ. கை தட்டுங்க அக்ஷயாவுக்கு. சரி, இப்போ கரும்பலகையில் எழுதுனீங்கல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி கூட கரும்பலகையெல்லாம் எழுதி பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம வேற மாதிரி எழுத போறோம். எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கலாமா? இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. என்ன எழுதுனேன்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் எதுல எழுதுனேன்? காற்றுல. எதுல எழுதுனேன்? காற்றுல எழுதுனேன் இல்லையா? இப்ப நீங்களும் காற்றுல எழுதி காமிக்கிறீங்களா? மாதேஷ் வாங்க. நீங்க ஏதாவது ஒரு எழுத்த காற்றுல எழுதி காமிங்க. இப்படி அவங்க கண்டுபிடிக்கட்டும். இப்ப காற்றுல எழுதுனீங்கல்ல, இப்ப இன்னும் வேறொரு வடிவத்துல எழுத போறீங்க. எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கலாமா? உங்களுடைய நண்பர் கையை பிடிச்சுக்கோங்க. எழுதுனா இப்போ நீங்க உங்க நண்பர் கையில இந்த மாதிரி எழுதணும். உங்க நண்பர் அதை கண்டுபிடிக்கணும். எழுதிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? நீங்க இப்போ காற்றுல எழுதிட்டீங்க, கையில எழுதிட்டீங்க. இப்ப இன்னொன்னு எழுத போறீங்க. ஹரிணி எழுதுறீங்களா? எழுதுங்க. என்ன எழுதிருக்காங்க ஹரிணி? என்ன எழுதிருக்கீங்க? கை தட்டுங்க. பூஜா, ஏதாவது நீங்க படிச்சீங்கல்ல, அதுல ஒரு சொல்ல எழுதுங்க. கை தட்டுங்க பூஜாக்கு. காற்றுல எழுதிட்டீங்க, அப்புறம் கையில எழுதுனீங்க, அப்புறம் எதுல எழுதுனீங்க? மணல்ல எழுதுனீங்க இல்லையா? இப்போ எதுல எழுத போறீங்கன்னா நீரை தொட்டு எழுத போறீங்க.